வாருங்கள் ஆராதிப்போம். ஜெபத்திற்கு தேவ ஜனங்களாகி உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களை உண்டாக்கி நாங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் நீர் தந்தீர், அதற்காக நன்றி. இந்த நாளை நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் மேல் விசேஷித்த கிருபை இருக்கட்டும். ஆவியோடும் உண்மையோடும் பாட, ஆராதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாற. அல்லேலூயா. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே.
எல் சடாய் எல் சடாய், எல்லாம் வல்லவரே எல் சடாய் எல் சடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே, எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே, எல்ரோகி எல்ரோகி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே அவே எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, தெய்வமே அதிசய
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா ராஜா எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா அதிகாலை ஸ்தோத்திர பலி பாவங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றி 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 அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளங்கையில் வரைந்தவரே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம் உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திர ராஜா ஹல்லேலூயா 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 உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம் கருவில் கண்ட நாள் முதலாய் கரங்கள் பிடித்து நடத்துகிறீ கருவில் கண்ட நாள் முதலாய் கரங்கள் பிடித்து நடத்துகிறீ கண்கள் மூடும் நாள் வரையில் கைவிடாமல் காப்பவரே கண்கள் மூடும் நாள் வரையில் கைவிடாமல் காப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம் சேற்றில் நின்று தூக்கினீரே நாற்றமெல்லாம் மாற்றினீரே சேற்றில் நின்று தூக்கினீரே நாற்றமெல்லாம் மாற்றினீரே பெரிய காரியம் செய்பவரே செயலிலே வல்லவரே பெரிய காரியம் செய்பவரே செயலிலே வல்லவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்தி ராஜா பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம் அக்கினியில் நடக்கும்போது அவைகள் என்னை எரிப்பதில்லை அக்கினியில் எரிந்து அவைகள் என்னை ஆறுகளை கடக்கும்போது மூழ்காமல் என்னை மீட்டவரே
ஆறுகளை கடக்கும்போது மூழ்காமல் என்னை மீட்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். ராஜா உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டி ராஜா பிதாவே ஸ்தோத்திரம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதப்பா உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதப்பா உம் கிருபை. சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறைந்த பட்டயமே, சகாயம் நிறைந்த மகிமை நிறைந்த பட்டயமே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். ராஜா உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டி பிதாவே ஸ்தோத்திரம். ஒளிவ மரமாய் மாற்றினீரே, உந்தன் தயவால் நிறுத்தினீரே. ஒளிவ மரமாய் மாற்றினீரே, உந்தன் தயவால் நிறுத்தினீரே. கனிகள் தர உம்மோடு என்னை இணைத்தவரே, ஓய்வின்றி நான் கனிகள் தர உம்மோடு என்னை இணைத்தவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். ராஜா உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டி பிதாவே ஸ்தோத்திரம். கலங்கி நிற்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைத்து நடத்துகிறீ. கலங்கி நிற்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைத்து நடத்துகிறீ. கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கரத்தினாலே தாங்கிக் கொண்டீ. கால்கள் நேரமெல்லாம் கரத்தினாலே தாங்கிக் கொண்டி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். பிள்ளையாய் தெரிந்து கொண்டி ராஜா பிதாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேண்டும் வேண்டும் பிரசன்னமே. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் இன்னும் துதிக்க கிருபைகளை தாங்கப்பா. ஹல்லேலூயா. வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபைகளை தருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையிலே உம் கிருபையா திருப்தியாக்கி நடத்திடுமே. காலையிலேவும் கிருபையா திருப்தியாக்கி நடத்திடுமே. காலை தோறும் எழுப்புகிறி
கற்று தந்து நடத்துகிறீ, காலை தோறும் எழுப்புகிறீ, கற்று தந்து நடத்துகிறீ, காத்திருந்து பலனடைவேன், கழுகை போல் எழும்பிடுவேன், காத்திருந்து பலனடைவேன், கழுகை போல் பறந்திடுவேன், காலையிலேவும் கிருபையா திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையா திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையா திருப்தியாக்கி நடத்திடுமே. உம்மைத்தானே அடைக்கலமாய் எப்பொழுதும் நம்பியுள்ளே, உம்மைத்தானே அடைக்கலமாய் எப்பொழுதும் நம்பியுள்ளே, என்னை சூழ்ந்து உள்ளவரே என் முன்னே என்றும் செல்பவரே, என்னை சூழ்ந்து உள்ளவரே என் முன்னே என்றும் செல்பவரே, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையா திருப்தியாக்கி நடத்திடுமே. வானம் பூமி மாறிடுமே, உம் வார்த்தை என்றும் மாறாதே, வானம் பூமி மாறிடுமே, உம் வார்த்தை என்றும் மாறாதே, மலைகள் குன்றுகள் விலகினாலும் உம் கிருபை என்றும், மலைகள் குன்றுகள் விலகினாலும் உம் கிருபை என்றும் விலகாதே, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே. எப்பொழுது வருவீரோ ஏங்குதையா என்னுள்ளம், எப்பொழுது வருவீரோ ஏங்குதையா என்னுள்ளம், உம்மோடு வந்திடுவேன், உம் வீட்டில் தங்கிடுவேன், உம்மோடு வந்திடுவேன், உம் வீட்டில் தங்கிடுவேன், காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே. காலை தோறும் எழுப்புகிறீ, கற்று தந்து நடத்துகிறீ, காலை தோறும் எழுப்புகிறீ, கற்று தந்து நடத்துகிறீ, காத்திருந்து பலனடைவேன், கழுகை போல் எழும்பிடுவேன், காத்திருந்து கழுகை போல் பறந்திடுவேன், காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி நடத்திடுமே, காலையிலேவும் கிருபையால் திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை நீர் தந்தை, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ரட்சித்து ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எதற்காய் ஆண்டவர் அழைத்தீரோ அந்த உன்னதமான நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும், பலன் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அழைத்த ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தன்னுடைய ஓட்டத்தை முடித்த தாவீதை போல எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் நியமித்த அத்தனை காரியங்களையும் ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் ஆண்டவரே மக்காய் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற தடுக்கிற வல்லமைகள் சத்துருடைய எல்லா கிரிகளும் பட்டு போகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது போல மீட்டுக்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவரே எதற்காக ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தீர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சாமுவேலை போல மக்காய் ஊழியர்களுடைய பிள்ளைகள் சாட்சியுள்ளவர்களாக எழும்பி உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பலன் இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தில் பங்கெடுக்கிறீர்கள். அதற்காக தேவாதி தேவனுக்கு
நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் கர்த்தருக்காய் வாழ்ந்து கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இன்னும் கிருபைகளை தருவாராக. ஆமென். சோதரம். சகரியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். சகரியாவின் புத்தகம் 10:1 எடுத்தவர்கள் தயவாக நீங்கள் வாசிக்கலாம். பின்மாறி காலத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உருவாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்பதற்கு ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். எதற்காக ஆண்டவர் இங்கே ஜெபிக்க சொல்கிறார் என்று சொன்னால், பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஜெபிக்க ஆண்டவர் ஒரு அழைப்பை ஆண்டவர் தருகிறார். பரலோகத்தில் இயேசுவை தவிர வேற யாரும் ஜெபிக்க முடியாது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெபிக்க முடியும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதிலை பரலோகம் தருகிறது. என் நாமத்தில் நீங்கள் எதை இதுவரை கேட்கல, என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2-3 பேர் கூடுகிற இடத்தில் நான் வந்து அங்கே உங்கள் ஜெபங்களை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த அழைப்பை அறிந்தபடினாலே, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டபடினாலே பவுல் ஊழியத்தின் பாதையில் பல காரியங்களுக்காக ஜெபித்ததாய் நம்முடைய வேதம் சாட்சி சொல்லுகிறது. ஆமென். அதில் 1-2 காரியங்களை நாம் சோதரம் ஜெபத்திற்காக நாம் அவைகளை தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் நிருபம் 13வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை முதலில் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி. இங்கே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். தேவ ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு பொல்லாங்கம் செய்யக்கூடாது. ஆமென். ஏனென்று சொன்னால் பொல்லாங்கான காரியங்களை செய்துவிட்டுத்தான் ஆமென் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இங்கே வந்து அதே பழைய கிரியை செய்யக்கூடாது என்பதற்காக ஆமென் தேவ ஜனங்களுக்காக பவுல் ஜெபம் பண்ணுறாரு. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கம் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆமென். ஒரு ஜெபம் ஹல்லேலூயா எவ்வளவாய் மனிதனை பாதுகாக்கிறது, ஒரு ஜெபம் எவ்வளவாய் அந்த மனிதனை விடுவிக்கிறது என்பது இந்த வசனம் சொல்கிறது. இதே வசனம் முடியும் போது எப்படி முடிகிறது? நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன். நலமற்ற காரியங்களை இந்த உலகத்திலே செய்வதற்கு எத்தனையோ நேரங்கள் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஜெபம் நலமானதை செய்ய வைக்க நற்சீர் பொருந்த ஜெபம் உதவி செய்யும். அப்போ ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்பதற்கு ஆமென் விருப்பங்கள் இருந்தால் போதாது, ஆமென் நேரங்கள் இருந்தால் போதாது. ஜெபிப்பதற்கு ஒரு கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஆண்டவரோடு நடந்த அனுபவத்திலிருந்து அது முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஊழியத்திற்கு மட்டுமல்ல, சபையை கட்டுவதற்கு மட்டுமல்ல, ஜெபிப்பதற்கும் இந்த ஒரு அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. அதனால்தான் கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் சொன்னாரு, ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்துக்கு மலையை கட்டளையிடுவேன். 18வது அதிகாரத்தில் ஆகாப்புக்கு காண்பித்த உடனேயே மழை வரவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்திலே ஆகாப்பை சந்திக்கிறார். ஆனால் சந்தித்த உடனே மழை வந்துடல. இடிக்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டு
பலி செலுத்தி செபித்த போது அக்கினி இறங்கியது. ஆனால் அங்கேயும் மழை வரவில்லை என்பதான் வேத வசனம் சொல்லுகிறது. 18வது அதிகாரம் 1 ராஜாவின் புத்தகத்தில் அதற்கு முன்பாக யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது 17வது வசனத்துல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஜெபம் பண்ணித்தான் மழை நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது அதே மழையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆமென். ஒரு காரியத்தை நிறுத்துவது நல்லது, ஆனால் அந்த நிறுத்தப்பட்ட காரியத்தை தொடங்குவதற்கு பெரிய கிருபை வேணும். அதுவும் இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதற்கு சாதாரணமாக ஆமென் முடியாது, தேவ தயவு வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாப்புக்கு காண்பி, உனக்கு நான் என்ன தருவேன் தேசத்தில். ஆனால் ஆகாப்பை பார்த்தபோது மழை வரல. ஆனால் எலியா என்ன செய்தார் என்று சொன்னால் 1 ராஜாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 42லிருந்து 45 வரை கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் ஏறி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த போது 45வது வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாகிவிட்டது. ஆமென். எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஆனால் உடனே மழை வந்தது. அப்போ ஜெபம், ஆண்டவர் ஜெபிக்க ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். எலியாவுக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு அழைப்பு, சோதரம் யாரும் சொல்லாமலே இந்த அழைப்பை அவர் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டார். அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்க அந்த எலியாவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக என்ன நடந்தது தெரியுமா? அந்த 18வது அதிகாரம் பின்வாங்கி போன ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை மனதார ஆமென் மீண்டுமாக அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தரை மனதார பின்பற்ற அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்ததாய் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 17வது அதிகாரம் 8லிருந்து 13 வரை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து அவர்கள் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்காக அவர்கள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவரோடு சேர்ந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசையும் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். 8வது வசனம் வாசிக்கும் போது அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இப்போ ஒரு காரியம் நடக்கிறது, யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆமென். இவர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள், இவர்கள் யுத்த பயிற்சி எல்லாம் அநேக நாட்கள் இல்லாதவர்கள், எப்படி ஆயுதத்தை கூட பிடிக்கணும் கூட பயிற்சி இல்லாதவர்கள். ஆனால் மோசே யோசுவாவை பார்த்து, நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு மனிதர்களை தெரிந்து கொண்டு நீ யுத்தத்துக்கு போ, தேவன் கொடுத்த அந்த கோலை எடுத்துக்கொண்டு நானும் மலையின் சிகரத்திற்கு ஏறி போகிறேன் என்று சொல்லி மோசையும் ஊரும் ஆரோனும் கடந்து போனார்கள். அங்கே ஒரு காரியம் நடந்தது. மோசையின் கைகள் உயர்ந்திருந்த போது அமலேக்கியர்களை யோசுவாவும் அவரோடு உள்ளவர்களும் ஜெயித்தார்கள். கையில் தாழ விழுந்தபோது சோத்திரம் யோசுவாவும் அவரோடு உள்ளவர்களும் பலகீனப்பட்டு அமலேக்கியர்கள் ஜெயம் எடுக்கிறதாய் பார்த்தபோது இது ஸ்தோத்திரம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற ஒரு காரியம் அல்ல, ஜெபித்து ஜெயம் எடுக்கிற காரியம் என்பதை ஆரோனும் ஊரும் அறிந்து கொண்டபடினாலே மோசையோடு சேர்ந்து அந்த கைகளை உயர்த்தினார்கள். கைகளை உயர்த்துவது 2 அடையாளம். ஒன்று உதவி கேட்பதற்கு அடையாளம், இன்னொன்று ஆமென் வெற்றிக்கு அடையாளமாய் கைகளை உயர்த்துகிறது. ஆமென். மோசே ஒரே நேரத்தில் உதவியும் கேட்டார், வெற்றியும் பிரகடனப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். என்மேல் பறந்தது அவருடைய நேச கொடி என்று வாசிக்கிறோம். அப்போ அமலேக்கு இன்றைக்கு சத்துரு ஆவிக்குரிய யுத்தத்தில் தடுக்கிறான் என்று சொன்னால், ஆமென், தரிசனத்தை தடுக்கிறான் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகி நீங்கள் செபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். சபை ஊழியங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட முடியாமல் அமலேக்கியை போன்ற அந்த பொல்லாத ஆவிகள் அன்றைக்கு தடுத்தது போல தடுக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ ஜெபம் பண்ண ஆண்டவர் அழைச்சிருக்கிறபடினாலே மோசையை போல ஜெபிப்போம் என்று சொன்னால்
அமலேக்கியர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்த அந்த அசுத்த வல்லமைகளை அவர்கள் மேற்கொண்டு முன்னேறி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொண்டது போல நாமும் முன்னேறி சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பை தந்திருக்கிறார். மோசே ஜெபித்தபடினாலே, ஆரோனும் ஊரும் உதவி செய்தபடினாலே இந்த ஜெப யுத்தத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய ஜெயத்தை தந்ததாய் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரம் 7 15 வரை நாம் வாசிக்கும் போது ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ராஜாவாகிய அகாஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதம் ஒரு விசேஷமான காரியங்களை செய்வதற்காக இப்படி ஒரு நாட்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறான். நம்ம தேசங்களில் பல நாடுகளில் ஒரு ஜனங்கள் சிதறி இருக்கிறார்கள். ராஜாவின் கட்டளை அவர்கள் கடைப்பிடிப்பதில்லை. எல்லாருக்கும் அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாரையும் கொன்று அழிக்க வேண்டும். ராஜாவும் என்ன செய்தார் என்று சொன்னால் அவருடைய முத்திரை மோதத்தை கொடுத்து முத்திரை போட சொன்னார். வேதம் சொல்லுகிறது 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து. இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால் அதே நாளில் ஒரே நாளில் எல்லா யூதர்களையும் சிறியவர்கள் பெரியவர்களை எல்லாம் கொன்று குவிக்கும்படியாக ஒரு சட்டம் வந்தது. ஆமென். இந்த மொர்தெகாயும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் கேள்விப்பட்ட நாள் முதல் செபிக்க ஆரம்பித்த போது எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியாது. எஸ்தர் ராஜாத்தியையும் செபிப்பதற்காக மொர்தெகாய் ஆயத்தப்படுத்தினார். அவள் சொன்னால், நான் ராஜாவின் கட்டளை மீறி ராஜாவின் அரண்மனைக்கு நான் கடந்து போவேன் என்று சொன்னார். அப்படி கடந்து போனபோது ராஜா அவருடைய செங்கோலை நீட்டினார். அவர் சொன்னார், ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். 2 முறை சொல்கிறார். அப்படி ராஜா, நான் உங்களுக்கு ஒரு விருந்து வச்சுருக்கிறேன், நீங்களும் ஆமான்னு வர வேண்டும். முதல் நாள் கேட்டபோது சொல்லலை. 2வது நாள் இப்படி இருக்கும்போது 6வது அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வரல. சோதரம். ஆனால் அன்றைக்கு மொர்தெகாயுடைய சரித்திர புத்தகத்தை ஒரு மனிதன் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறான். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறதில்ல. ஆமென். கர்த்தரே திட்டமிட்டு தீர்மானித்து நடத்துகிறார். தேவன் அதன் காலங்களிலே அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த ராஜா வாசித்த போது அந்த மொர்தெகாய்க்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் ஒன்றுமில்லை. காலையில் விடிந்து வருகிற நேரம் ஆமான் 50 முழம் உயரம் மொர்தெகாயை தூக்கில் போடுவதற்காக செய்து அவன் அங்கே வந்திருக்கிறான். அதை ராஜாவின் அனுமதியோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவிடத்தில் கட்டளைக்காக வந்திருக்கிறான். ராஜா சோதரர் அந்த முற்றத்தில் நிற்கிறது யார்? ஆமான். ராஜா கடன் பண்ணுகிற மனுஷனை ராஜா என்ன செய்ய வேண்டும்? அவன் ராஜாவின் குதிரையை கொடுக்கணும். ஆமென். ராஜாவின் பிரதானியில் ஒருத்தன் என்ன செய்யணும்? கூட போகணும். ராஜா கடன் பண்ணுகிற மனுஷனை இவ்விதமாய் செய்யப்படும் என்று அவன் வாயினாலே சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது இந்த ஆமென் ஸ்தோத்திரம், இது ஒன்றும் குறையாமல் மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்லி ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு எதிராய் நம்முடைய ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த ராஜாவை வைத்து அழிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட ஆமான் பயன்படுத்தினானோ அதே காரியம் ஸ்தோத்திரம் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. யூதர்கள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார்.
தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த நாளில் மொர்தெகாயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எஸ்தரும் கூட இருந்தவர்களும் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அன்றைக்கு ஒரு பெரிய உலகம் முழுவதில் ஒரு பெரிய இழப்புகள் யூதர்களுக்கு ஆபிரகாம் சந்ததிகளுக்கு வந்திருக்கும். ஆனால் அவர்கள் அன்றைக்கு ஜெபித்தபடினாலே உலகம் முழுவதும் ஏற்றப்பட்ட அந்த சட்டங்களை மாற்றுவதற்கு ஆமென் முழங்காலில் அவர்கள் சாதித்தார்கள். ஆமென். ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். எந்த இடத்தில் இருந்தாலும், காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும், ஆமென், எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை திட்டங்களை போட்டாலும், ஒருவேளை ஆமானை போல ராஜா வைத்து சட்டங்களை போட்டாலும் அவைகளை கூட கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1 நாம் வாசிக்க போகிறோம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேரின் புத்திரரான தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே 2வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்போ தானியேலுக்கு வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. ஆமென். எரேமியா சொன்ன அந்த காலங்கள் முடிந்து விட்டது. ஆமென். அப்போ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலை அடைய வேண்டும். மீண்டுமாக தங்கள் தாய் தேசத்திற்கு கடந்து போக வேண்டும். அந்த தேசத்தில் ஆலயம் கட்டப்பட வேண்டும். தேவனுக்காய் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் இஸ்ரவேல் தேசத்தில், அந்த யூதேயா தேசத்தில் செய்யப்பட வேண்டும் என்று தானியேல் அறிந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சோதரம் 23வது வசனம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கட்டளை வெளிப்பட்டது. என்ன கட்டளை? எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கோரேசின் ஆவியை ஆலயத்தை கட்ட ஆண்டவர் எழுப்பி விட்டார். ஆண்டவரை அறியாத மனுஷன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் அவனுடைய ஆவியை எழுப்பினார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு போய் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆமென். நேபுகாத் நேசர் எடுத்துக்கொண்டு வந்த ஆலயத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொடுத்து விட்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சோதரம், ஆமென், ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஜெபம் என்பது என்ன செய்யும் தெரியுமா? இழந்து போனதை மீண்டும் ஆமென் பெறுவதற்கும், ஆமென் ஸ்தோத்திரம், இழந்து போன ஸ்தானத்தை மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்புவதற்கும் ஜெபத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய தேவையுள்ள ஒரு தேசத்தில், தேவையுள்ள நேரங்களில் நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இந்த தேசத்தின் ஜனங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் மக்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் திறப்புலை நின்று ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை தருகிறார். தானியேலுக்கு கொடுத்த அந்த அழைப்பை அவன் நிறைவேற்றின போது ஆமென் கோரேசின் ஆவி ஆண்டவர் எழுப்பினார். அதற்கு பின்பாக அந்த ஜனங்கள் பாபிலோனிலிருந்து வந்து ஆமென் ஆலயத்தை கட்டினார்கள், அலங்கத்தை கட்டினார்கள். பின்பாக தேசம் ஒரு மகிமையான எழுப்புதலை எஸ்ராவின் காலத்திலே, நெகேமியாவின் காலங்களிலே வந்ததாய் வேதம் சொல்லுகிறது. அதனாலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கும் போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்போ பிதா வாக்குத்தத்தம் பண்ணினார், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், யோவேல் வழியா பண்ணாரு. சோத்ராய். ஆனா அந்த நாள் வருவரை எருசலேமில் நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்கள். ஆமென். ஆண்டவர் காத்திருக்க சொல்றாருன்னா சும்மா அப்படியே ஒருவரை ஒரு முகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற சொல்லலை. இவர்கள் புரிந்து கொண்டார்கள், இயேசு எங்களை ஜெபிக்க சொல்லுகிறார். ஆமென்.
என்னென்னு சொன்னால் லூக்கா 11வது அதிகாரத்தில் யோவான் தன் சீசருக்கு செபிக்க போதித்தது போல நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள், கேட்டிருந்தார்கள். ஆமென். இயேசுவின் வாழ்க்கையில் ஜெபம் நிறைந்திருந்ததை அவர்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்த்தார்கள். ஆமென். எருசலேமிலே இருங்கள் என்று அவர் இயேசு சொன்னதை அவர்கள் உண்மையிலே அறிந்து கொண்டு அப்போஸ்தலர் நடபடி 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை, ஆனாலும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, அதை பெற்று பொழிந்தருள்வார் என்பது தேவவசனம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொன்னார். ஆனால் இவங்க அந்த காத்திருப்பு என்ற வார்த்தையை சரியாய் புரிந்து கொண்டு செபித்தார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்தில் ஆவியானவர் கிருபையாய் இறங்கினார். அன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் சபையின் எழுப்புதல் ஆரம்பித்தது. ஆமென். எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட எழுப்புதல் ஆமென் சமாரியாவுக்குள்ளே கடந்து போனது. ஆமென். அந்தியோக்கியாவுக்குள்ளே கடந்து போனது, பல தேசங்களுக்குள்ளே கடந்து போனது, ஆப்பிரிக்கா தேசங்களுக்குள்ளே கடந்து போனது, ஐரோப்பியா நாடுகளுக்குள்ளே கடந்து போனது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செபிக்க அழைப்பார் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆமென். சிறிய விதை போல நாம் ஆமென் ஜெபத்தை நாம் விதைப்போம் என்று சொன்னால் ஒரு பெரிய மரமாக, ஒரு ஆலமரம் போல ஒரு பெரிய மரமாக அது விழுதுவிட்டு பெரிய மரமாக வளர்வதற்கு அதுக்கு வல்லமையை ஆண்டவர் தருகிறார். அதனாலே செபிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் செபிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபைகளை தருவாராக. ஆமென். 1 பேதுரு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். ஆண்டவருக்கென்று ஆண்டவரோடு நேரங்களை செலவிட ஆமென் ஆண்டவர் ஜெபிப்பதற்கு அந்த விருப்பத்தை அந்த ஒரு ஏக்கத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த காரியத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபைகளை தருவாராக. தேவனுடைய பிள்ளைகள் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேசத்தில் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவையாக இருக்கிறது. ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப மனுஷனாக மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப மனுஷியாக மாற்றும் ஆண்டவரே. ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை, ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தாங்க. தேவ ஜனங்கள் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிற ஒரு மகளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற மகளாக மாற்றுங்க. என்னோடு 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்டீரே ஆண்டவரே. 1 மணி நேரமாவது ஆண்டவரே உம்மோடும் நேரங்களை செலவிட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இளம் பயிரின் மேல் ஆண்டவரே பனி இறங்குவது போல் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். வானத்திலிருந்து ஆண்டவரே மழை வந்து ஆண்டவரை எதற்காய் ஆண்டவரே பூமியில் உள்ள விதைகளை முளைக்க பண்ணுகிறது போல அதே போல எதற்காய் உம்முடைய வார்த்தையை அனுப்பினீரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் உம்மிடத்திற்கு திரும்பி வராதென்று எழுதப்பட்டிருக்கிறதே தேவனே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, ஜெப வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தைகளப்பா. ஆண்டவரே, ஜெபத்திற்குள்ளே தேவ ஜனங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே.